காலை மலரில் இனி தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் மா. வே. பசுபதி அவர்கள். வறியவர்களுக்கு ஈவதன் பெயர் ஈகை. நிரந்தரமாகவே ஒரு வறியவனை அழைத்து சோறு கொடுத்து கொழுக்க வைத்தால் அதன் பெயர் ஈகையாகாது. சோம்பேறியை வளர்க்கும் குற்றமாகவே அதனை கருத வேண்டும். அச்செயல் நாட்டுக்கும் நன்றன்று. மேல் உரைத்த கருத்தை உளங்கொண்டே தெய்வப்புலமை திருவள்ளுவநாயனார் வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்று அருளினார். வறுமை போம்படி வழங்குதலை இலன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் என்ற தொடரால் அறிவுறுத்தியுள்ளார். ஆக ஈகை செய்வதின் நோக்கம் வயிற்றுப்பசியால் வாடிக்கிடக்கிறவனால் உழைத்து பொருளீட்ட முடியாது. அப்படிப்பட்டவனை உழைக்குமளவுக்கு நன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக் கொள்க. உழைக்கும் உடல் தகுதி பெற்றவுடன் அடுத்தவனை அண்டி வாழ்வது அவமானம், உழைப்பில் கிடைப்பதே உயரிய சுவை என்று அவனாக உணருமாறு உணர்த்துவது ஈகையின் துணைமை கடமையே ஆகும். இந்த வரையறை சிலருக்கு ஒத்துவரும், சிலருக்கு ஒத்து வருவது இல்லை. பெரும் பிணி அடைந்த அனாதை, அவனிடம் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே உனக்கு உணவளித்து காப்பாற்றுவேன் என்பது அறிவுடைமையாகாது. மேலும் வசதி உள்ளவனுக்கு வசதி உள்ளவன் செய்வனவெல்லாம் வணிகம் என்கிறது மணிமேகலை காப்பியம். தேறி வந்த தீனனுக்கு தீனி போடாதே, அவனை உழைக்கச் செய். வசதி உள்ளவனுக்கு வாரிக் கொடுக்கும் வாணிபத்தை செய்யாதே. காணார் கேளார் கால்முடப்பட்டோர் பேணுனர் இல்லோர் பெரும் பிணி உற்றோர்க்கு கொடுப்பது மட்டுமே ஈகை என்கிறது மணிமேகலை காப்பியம். அதன் ஆசிரிய ஓசையுடன் கூடிய சில தொடர்களை பார்ப்போம். ஆற்றாமாக்கள் அரும்பசிகளைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண் தெனி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று தீவதிலகை மணிமேகலைக்கு சொன்ன அறவுரை அமுத உரை என்றோ. முனைவர் மா. வே. பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம் பருகி மகிழ்ந்தோம்.